மிஸ்டர் வேல்முருகன் சார். எஸ்பி சார் மீட்டிங் முடிஞ்சு வந்துட்டாரா? வந்துட்டாரு சார். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஓகே. எஸ். என்ன அவன் கிடைச்சிட்டானா? நோ சார், பட் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் அட்ரஸ் எனக்கு வேண்டாயா, அவன் தான் எனக்கு வேணும். ட்ரீட் திஸ் கேஸ் as top priority. இன்னும் 1 hourல அவனை கண்டுபிடிச்சே முன்னால் ஆஜர்படுத்தல. I warn you, you have to face the consequences. என்ன என்ன கடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல. முன்னால டேபிள் இருக்கு, அதை கடிச்சுக்க. என்ன சாராய கடையில போலீஸ்காரர் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. பாக்கெட் சாராயத்தை பல்லுல கடிச்சு ஓட்ட போட்டு கொடுக்குறதுக்கா? உனக்கு ரொம்ப லவுட்டியா? இன்னைக்கு நீ முதுக டின்னு கட்டிட்டு தான் வர. அடங்கோக்கா, இந்த ஆள் மூஞ்சி கழுவி எஸ்பி சார் ரூமுக்கு கூட்டிட்டு போங்கயா. ஆடா நீங்க ஒண்ணுங்க, அவ அடிச்சிருக்கிற தண்ணிக்கு மூஞ்சி கழுவுனாலாம் தெரியாது. நல்லா காஞ்சிட்டு இருக்கிற தோசை கல்லு மேல பேண்ட் உருவிட்டு அப்படியே உட்கார வைங்க, ஒரு வேளை தெளிஞ்சாலும் தெளியலாம். போயா. அட என்ன இல்லையா, புரியுங்க. கடே என்ன சார் அநியாய? ஒரு கன்னி பொண்ணை கற்பழிக்கிறதுக்கு சமம் சார் ஒரு ஆம்பளைய குளிப்பாட்டி அவன் குடி போதைய கலைக்கிறது. ரவி, முதல்ல உன்னை இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் தெரிஞ்சுக்க. முதல்ல எங்கிட்ட இருந்து எடுத்த 145 ரூபாய் 80 பைசாவை கொடுங்க சார். உங்க எடுத்து நாங்க எங்க பணம் எடுத்தோம்? கூட்டிட்டு வரும்போதே பை காலியா தந்தது சார். சார் பாக்கெட்ல இருந்து எடுத்த பணமா சார்? என் வயிற்றுக்குள்ள இருந்துச்சா 2 பாட்டில் விஸ்கி, 300 மில்லி சாராயம், 4 ஆம்லெட், 3 பாக்கெட் ஊறுகாய். அதோட மொத்த விலை தான் 145 ரூபாய் 80 பைசா. அத்தனை எஃபெக்டிவ் மேல தண்ணி கொட்டி வீணாக்கிட்டீங்களே, அதுக்கு எவன் சார் பணம் கொடுப்பான்? நீங்களாம் போங்க. ஐ வில் டீல் வித் ஹிம். ரவி, 145 ரூபாய் 80 பைசா. நான் சொல்றது கேட்டு என்னோட ஒத்துழைச்சேன்னா நானே உனக்கு பார்ட்டி தரேன்பா. சந்தோஷத்துக்காக குடிக்கிறவன் தான் சார் பார்ட்டி எல்லாம். நான் சாகிறதுக்காக குடிக்கிறவன். என்னோட பணத்தை கொடுத்துறேங்க சார், நான் போறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நீ ஒரு அபூர்வமான ஓவிய கலைஞன்னு தெரிஞ்சுதான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓவியனா? அதெல்லாம் ஒரு பழைய கதை சார். இப்ப நான் பல் தேய்க்கிறதுக்காக மட்டும்தான் பிரஷ் எடுக்கிறேன். ஐ ஆம் யூஸ்லெஸ். ரவி, மற்ற ஓவிய கலைஞர் எல்லாம் பார்த்ததை பார்த்தபடிதான் வரைவாங்க. ஆனா உன் ஒருத்தனுக்கு தான் ஒரு பச்சை குழந்தையோட போட்டோவை காட்டினா அது 15 வயசுல எப்படி இருக்கும், 30 வயசுல எப்படி இருக்கும், 50 வயசுல எப்படி இருக்கும்னு வரைஞ்சு காட்டுற திறமை இருக்கு. ஒரு மனுஷனுடைய முகம் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு இப்படித்தான் இருக்கும்னு வரைஞ்சு காட்டி அதை ப்ரூவ் பண்ணி பல பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் வாங்கியிருக்கேன். இப்படிப்பட்டவனுடைய அபூர்வமான ஓவிய திறமையை வச்சு ஒரு பயங்கரவாதியை அடையாளம் கண்டுபிடிக்கத்தான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்பா. ரொம்ப லேட் சார். இப்ப நான் எரிஞ்சு போன காகிதம், அதுல படம் வரைய முடியாது. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா. 15 வருஷங்களுக்கு முன்னாலே
எங்க கேடி லிஸ்ட்ல இருந்த ஒரு கொடூரமான குற்றவாளி தான் இப்ப நாங்க தேடிக்கிட்டு இருக்கிற பயங்கரவாதின்னு நம்பகரமான இடத்துல இருந்த தகவல் வந்திருக்கு. அவனுடைய பழைய போட்டோ ஒன்றும் அவனுடைய கேஸ் ஃபைல்லேருந்து தேடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த 15 வருஷத்துல அந்த குற்றவாளி எப்படி இருப்பான், எப்படியெல்லாம் தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு இருப்பான்னு தெரிஞ்சாதான் அவனை கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த டெரரிஸ்ட் இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் மறுபடியும் திரும்பி போறதுக்குள்ள அந்த முகம் தெரியாத குற்றவாளியை நாங்க தேடி கண்டுபிடிச்சு ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாத பயங்கரவாதி ஆண்டவன் தான் சார். வரைஞ்சுக்கிட்டு இருந்து என் கைகளையும் மனசையும் கட்டி போட்டுட்டான். இப்ப என்னால வரைய முடியாது சார். ரவி, கொஞ்ச நாளைக்கு முன்னாலே மெட்ராஸ் ஏர்போர்ட்ல டெல்லிக்கு கிளம்பின விமானம் வெடிச்சு செதறி சாம்பலா போச்சு. இதை நீ பேப்பர்ல படிச்சிருப்ப. அந்த விபத்துக்கு காரணமானவனே அந்த பயங்கரவாதி தான். அந்த விமான விபத்துல என்னுடைய ஒரே மகனை நான் பறி கொடுத்தேன். இப்போ ஒரு போலீஸ் ஆபீசரா இந்த உதவியை நான் உங்ககிட்ட கேட்கலப்பா. பெத்த மகனுக்கு கொள்ளி வச்ச ஒரு வயசான தகப்பனா இருந்து கேட்கிறேன்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவனோட படத்தை கொடுங்க சார். கன்கிராச்சுலேஷன்ஸ். எத்தனை சோதனை வந்தாலும் நீ திறமசாலிங்கிறத நிரூபிச்சுட்ட. ஜார்ஜும் அவனது கூட்டாளிகளும் செய்த கொடுமையான குற்றங்களை இந்த வழக்கில் அப்புறவர்களாய் மாறி சாட்சி சொல்லியவர்கள் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கேடி ஜார்ஜுக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவ்வளவு பயங்கரமான குற்றவாளியை பிடிப்பதில் போலீசுக்கு பெரிதும் உதவியாக இருந்த ஓவியர் ரவிவர்மனின் அபூர்வமான திறமையை இந்த கோர்ட் பிரத்யேகமாக பாராட்டுகிறது. என் படத்தை வரைஞ்சு கொடுத்து என் தலையத்தைய மாத்திட்டிய. உன் மனசுல உனக்கு என்ன பிரம்மாண்டப்பா? பேப்பர்ல உன் படம் வரணுங்கிறதுக்காக என்ன வரைஞ்சு கொடுத்து என் வாழ்க்கையில விளையாடிட்டல. ஒண்ணு பண்ணுடா, உன் பொண்டாட்டி படம் இருந்துச்சுன்னா அது அம்மனமா வரைஞ்சிருப்பு. இங்கிலீஷ் பேப்பர்ல கூட உன் பேரை கொட்டை எழுத்துல வரைஞ்சா. ரவி, நீ எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். அவனை சுத்தி பெரிய கிரிமினல் கூட்டமே இருக்கு. காந்தியை தசை சுட்டு கொள்ள முடியும். காந்தியோட சிலை எப்படி சுடுறது? நான் சிலையாய் ரொம்ப நாளாகுது. I don't care.